வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறதுல 2-3 டைப்ஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன வேலை, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் நல்ல கண்டென்ட் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இதை நாங்கள் ஏன் பண்ணுறோன்னா, ஆஸ் அ பில்டர் இவ்வளோ நாள் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் எல்லா வகையான விண்டோஸுமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லலாம். கொஞ்சம் ஈஸியான கம்பேரிசனாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா மெட்டீரியல். ஸோ 3 வகையான மெட்டீரியல் தான் இதில் சொல்ல போகிறோம். UPVC இருக்குது, உட்டன் விண்டோஸ் இருக்குது, அலுமினியம் இருக்குது. ஸோ இது போக ஸ்டீல் விண்டோஸும் இருக்குது. பட் ஸ்டீல் விண்டோஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதில்ல, அது விலையும் ரொம்ப அதிகன்றதுனால அதை நாங்கள் கம்பேரிசனில் கொண்டு வரல. ஸோ UPVC இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ UPVCயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 350 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ இது ஒரு ஆவரேஜான ரேஞ்சு. ஸோ ஹையர் எண்ட்லாம் இருக்குது, இன்னும் ஃபெனஸ்டா விண்டோஸ் இருக்குது, உட்டன் கலர் விண்டோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 850 ரூபா 1300 ரூபா வரைக்கும் UPVC விண்டோஸே போகும். ஸோ நாங்கள் இதில் ரேட்டில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் கலர் ஒரு பேசிக் மாடல் விண்டோஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபயர் ரெசிஸ்டண்ட்டு, கரையாக இதில் எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ UPVC விண்டோ எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதை பெயிண்ட் அடிக்கணும், வார்னிஷ் அடிக்கணும். அப்பப்போ நம்மளுக்கு மழை வெயிலுக்கு சுருங்காது, விரியாது. அந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இதில் கிடையாது. ஸோ உட்டன் விண்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு மழை வெயில் அப்போ திறக்கும் போது மூடும் போதெல்லாம் சிக்கும், ஒழுங்காக லாக் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கார்பெண்டரை கூப்பிட்டு இழைச்சி அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வராது. ஸோ இது பார்த்துக்கிட்டோன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மி. இதில் 3 வகை இருக்குது. ஸோ இப்போ ஸ்லைடிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, அடுத்து பைஃபோல்டிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் இல்லை, எப்படி ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோன்றது தான். ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஸ்லைடிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா ஸ்லைடிங் பாதி தான் ஓப்பன் ஆகும், இன்னொரு பாதி ஃபிக்ஸடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கோட ஸ்லைடிங் ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுற இதமோ. ஏன்னா ஓப்பனிங்கில் அந்த திறந்து மூடும் போது ஹேண்டில் இருக்கும், லாக் இருக்கும், அந்த ஹிஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே மழை வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாகும். ஸோ அப்போ நம்ம அதை ஆயில் ஊற்றி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி மெயின்டெனன்ஸில் ஸ்லைடிங் பெட்டர். ஸோ UPVCலையும் அதே தான், அலுமினியம்லேயும் அதே தான். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அந்த லாக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஒரு சில நேரம் மழை நேரங்களில் நம்மளுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆயில் ஊற்றி நார்மலாக நம்ம வீட்டில் தாப்பா லாக்லாம் ஆயில் விடுவோம் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். UPVCயில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது ரொம்ப ப்ளெயினாக சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்மளால் அதில் எந்த ஒரு ரிச் லுக்கோ ப்ரீமியம் லுக்கோ UPVCயில் உட்டு அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ உட்டில் பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்கும். இந்த இமேஜை பார்த்திங்கன்னா தெரியும். நடுவில் நம்மளுக்கு பார்ட்டிஷன் வச்சு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வீடு ஸ்டைலு, அழகாக ரிச்சாக அந்த உட்டன் டெக்ஸ்டர் கிரெயின்ஸோடு உட்டில் வர்ற ரிச்னஸ் கண்டிப்பாக UPVCலையோ அலுமினியம்லையோ வராது. ஸோ இதுதான் உட்டுக்கும் மற்ற விண்டோஸ்க்கும் இருக்க ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸே. உட்டு ஏன் நிறையா கஸ்டமர்ஸ் போகிறாங்கன்னா, ஒன்று ரொம்ப வருஷமாக உட்டு பார்த்து பழக்கம். நம்மளுக்கு செங்கல் எப்படி நம்மளுக்கு பழக்கம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் உட்டும். ஸோ உட்டில் நல்லாவே கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த ரிச் ப்ரீமியம் லுக் வேணும்னா கண்டிப்பாக உட்டு தான் போட்டாகணும். பட் நம்ம கொஞ்சம் காஸ்ட்டை குறைக்கணும், மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நம்ம UPVC அலுமினியம் போகணும். ஸோ மேஜராக UPVC அலுமினியமில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் வித்தியாசம் தான். UPVCயில் நம்ம கலர் விண்டோஸ்ன்னு போயிட்டால் உட்டுக்கு ஈக்குவலான காஸ்ட்டோ இல்லை உட்டை விட அதிகமான காஸ்ட்டோ வந்துடும். பட் அலுமினியம் அப்படி கிடையாது. அலுமினியமில் நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ பவுடர் கோட்டிங் பண்ணிக்கலாம். பிளாக்கு, ப்ரௌனு, டார்க் ப்ளூ, என்ன கலர் வேணாலும் பவுடர் கோட்டிங் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாவே லைஃப் இருக்கும். பெயிண்ட் எனாமல் பெயிண்ட் மாதிரி கிடையாது, பவுடர் கோட்டிங் நல்லாவே லைஃப் இருக்கும். பட் ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு சொரன்னா அது வந்துடும். ஸோ இப்போ ஒரு பிளேடு வச்சு சுரண்டுறது, இல்லை ஷார்ப்பான ஏதாவது ஊசி அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சுரண்டோன்னா அந்த இடத்துல அந்த பவுடர் கோட்டிங் போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஸோ துரு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலுமினியம் ஜென்ரலாக துரு பிடிக்காது.
பட் ஒரு சில இடங்களில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே அலுமினியமில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா யூபிவிசி அலுமினியம் ரெண்டுலேயுமே நம்மளால் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸட் சேனல்ஸு. ஸோ ஆல்ரெடி ஃபேக்ட்ரியில் அந்த சேனல் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் இங்கே ஃபிட் தான் பண்ண முடியும். வுட்டு மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் மாற்றுறதோ இல்லை கிளாஸில் வந்து குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸ் கொண்டு வரது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூபிவிசி அலுமினியமில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. பட் கிளாஸில் நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிண்டட் கிளாஸ் இருக்குது, டபுள் கிளேஸ்டு விண்டோஸ் இருக்குது, பின்டு கிளாஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ வுட்டில் வந்து நம்ம டபுள் கிளேஸ்டு விண்டோஸ்லாம் போடும்போது என்ன ஆகும்னா கிளாஸோட திக்னஸ் அதிகமாகும்போது வுட்டன் விண்டோ ஃப்ரேமோட திக்னஸும் அதிகமாகும், அதுக்கேற்ற மாதிரி செலவும் கூடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலத்தில் இருக்க மெரிட்ஸு டிமெரிட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த டேப்லர் காலமில் காட்டியிருக்கிறோம். வுட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கரையான் பிரச்சனை வரும், மழை வெயிலுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும். அந்த பெயிண்ட்டு வார்னிஷ்லாம் வந்து அப்பப்போ நம்ம பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வுட்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். லைஃப் ஸ்பேனும் வுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மரம் போடுறோமோ அதை பொறுத்து தான் லைஃப் ஸ்பேனு. டீக்கு போடுறோமா, படாக் போடுறோமா, என்ன வுட்டு எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் அதோட லைஃப் ஸ்பேனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு மேஜரான கம்பேரிசன் பார்த்துட்டோன்னா ஃபயரு. ஸோ இப்போ ஏதோ ஒரு தீ பிடிச்சாலோ நம்மளுக்கு வுட்டு வந்து ஈஸியாக எரியக்கூடிய பொருள். ஸோ அலுமினியமோ யூபிவிசியோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் அலுமினியமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அது வந்து ஒரு மெட்டல். ஸோ ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இப்போ வெயில் காலம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆச்சுன்னா அந்த ஜன்னலை தொடரும்போது நம்மளுக்கு சூடு தெரியும். மழை காலம் குளிர்காலன்றப்போ அந்த சில்னஸ் வந்து தெரியும். ஸோ இது அலுமினியமில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு மெயினான ஆஸ்பெக்ட் வந்து சேஃப்டி. ஸோ நம்ம ஜன்னல் வைக்கும்போது நம்ம ஊரில் திருடாங்க யாராவது உடச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்களோன்ற மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா மூணுமே சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் அந்த மெட்டல் கிரில் தான் வந்து சேஃபு. ஸோ நம்மளுக்கு நார்மல் ஜன்னல் வந்து சேஃப் கிடையாது, அது ஈஸியாக உடச்சிடலாம். மெட்டல் கிரில்லு 3 ஜன்னல்லையுமே நம்ம கம்பல்சரி வைக்கணும். ஸோ அதை வச்சா தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 3 ஜன்னலுமே ஒன்று தான். ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா கரையான். ஸோ நிறையா வீட்டில் வந்து கரையான் பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ நாங்கள் நிறையா பழங்கால வீடு வந்து டெமாலிஷ் பண்ணும்போது என்னென்னா அங்கே இருக்கிற வுட்டு, விண்டோ, டோரு, மேலே தராயெல்லாம் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே கரையான் அரிச்சிருக்கும். ஸோ ஒன்ஸு கரையான் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் வெளியே அனுப்பவே முடியாது. அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வுட்டு ஜன்னலில் வந்து அந்த கரையான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூபிவிசிலே அலுமினியம்லேயும் அது வந்து கண்டிப்பாக வராது. வுட்டில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைமர் அடிச்சுட்டு ஆன்டி டெர்மைட் கோட்டிங் அடிச்சுட்டு தான் இப்போ எல்லாமே வுட்டன் விண்டோஸ் பண்ணுறோம். பட் வேர் அண்ட் டேர் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ பெயிண்ட் எப்படி ஒரு கோட்டிங், ஒரு தின் லேயர் கோட்டிங், ஒரு 0.5 mm 0.2 mm மாதிரி தான் வந்து டெர்மைட் கோட்டிங் அது மேலே இருக்கும். ஸோ மழை வெயிலுக்கு கொஞ்ச நாள் சுருங்கும் விரியும் போது வுட்டன் வந்து வெடிப்பு விடும். ஸோ அந்த வெடிப்பு விடும்போது என்ன ஆகிடும்னா நடுவில் இருக்க கிராக்ஸில் வந்து டேரெக்டாக வுட்டு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துல கரையான் உள்ளே பூந்துச்சுன்னா அந்த வுட்டன் விண்டோ வந்து கண்டிப்பாக அரிச்சிடும். ஸோ இது ஒரு ட்ராபேக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.